வெயில்ல வந்திருக்க, குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுக்கு அத்தை? உட்கார்ந்துருமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை மா எம்மோ, உன் மகனோட விவசாய கனவுலாம் புதுசா தான் போகுது. போ, விவசாய வேலைக்கு வாங்கடானாலும் ஒரு பயனும் வர மாட்டேங்கிறான். பின்னங்காலு புடதையில படுற அளவுக்கு தெரிச்சு ஓடுறாங்க. பாடி என்னடா என்ன வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? போற இடமெல்லாம் நம்ம கண்ணுக்கு மீனாட்சி தெரிவாளே. என்னடா காலையில இருந்து ஆளை காணாமேன்னு இப்பதான் நினைச்சேன். கரெக்டா வந்துட்டேன். ஓஹோ, நம்மள பிரம்மன் நினைக்கிறானா? நினைக்கட்டும் நினைக்கட்டும். ஊர்ல அவன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெட்ரூமே கதின்னு கிடக்குறான். ஆனா என்ன பாரு, பெட்ரூமை தவிர மத்த எல்லா இடத்துலயும் இருக்கேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுரி, நேர்ல பாக்குறத விட பிரம்மையில பாக்குறப்ப செம்மையா இருக்க. அடா 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 அடா, என்ன கண்ணோ என்ன கண்ணோ. ஆப்பிள் தோத்து போச்சு போ. மவளை நீ மட்டும் என் கூட ஒழுங்கா பழகுற மாதிரி இருந்துச்சோ, அந்த ஆப்பிள் அப்படியே சாப்பிட்டுருவேன். உதடுனா இது தாண்டி உதடு. என்ன ஷேப்பு, என்ன கலரு. எனக்கு கொடுத்து வச்சது அப்படித்தான் போல இருக்கு. அந்த கண்ணை பாரு. ஊர்ல அவன் குப்பையில இருந்து கரண்ட் எடுக்கிறேன், தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறேன், காத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறேன்னு என்னென்னவோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என் பொண்டாட்டி கண்ணுல இருந்து கரண்ட் எடுக்கிறது எப்படின்னு ரொம்ப ஈஸியா ஒரு மேட்டர் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆமா, நீ இருக்கிற ஊர்ல எப்படி கரண்ட் போகுது? அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடுத்து வேற எதை பத்தி வர்ணிக்கலாம்? ஐயோ, அடுத்து என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அந்த இடுப்பு இருக்கே, இடுப்பு, அது இடுப்பு இல்ல, இண்டக்ஷன் அடுப்பு. மவளை, இந்த நேரத்துல மட்டும் நீ என் கண்ணு முன்னாடி நிஜமா நின்னுட்டு இருந்த, உன் கருப்புக்கு நான் கேரண்டி கிடையாது மீனாட்சி. ஆமா, என்ன பண்றது, என் காதல் எல்லாத்தையும் தலையணைக்கே தாரவாக்க வேண்டியதா இருக்கு. சரிடா வேட்டையா, இப்படியா புலம்பிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு எழுந்து துணியை மாத்திட்டு தலையணை கூட ஒரு ரொமான்ஸை போடு. அப்பதான் சரியா வரும். எங்கே அம்மா வேற ஆளை காணோம். என்ன பிரம்ம பேசுது? ஏய் லூசு, நான் பிரம்மையும் இல்ல ஒண்ணும் இல்ல, மீனாட்சி தான். இப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோம். நான் நிஜமாவே மீனாட்சி தான்டா. நீ என்னைக்கிட்ட என் வீட்டுக்கு வந்திருக்க? நீ மீனாட்சியா இல்ல பிரம்மையான்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. எப்படி? எப்பவும் பிரம்மைக்கு முன்னாடி நான் வேட்டியை கழட்டினா அது வெக்கப்பட்டுட்டு ஜோயிங்கின்னு மாயாஜால மாதிரி மறைஞ்சிடும். அதுக்கு இப்ப நான் வேட்டியை கழட்டுறேன், நீ ஜோயிங்கின்னு மறைஞ்சா பிரம்ம, மறையாம இருந்தா மீனாட்சி. ஏய் அறிவு கட்ட முண்டோ, அதெல்லாம் பண்ணிடாத, நான் மீனாட்சி தான். அதெல்லாம் முடியாது. 1 ஏய் வேணாம். 2 ஏய் உனக்கு சொன்ன புரியாதா, நான் மீனாட்சி தான். 3 கரும கரும. என்ன
என்ன பிரம்ம ஜொங்கின்னு மறியாம தலையில அடிச்சுட்டு ஓடுது? அப்ப நிஜமாவே மீனாட்சி தானா? ஐயோ, நல்ல வேலை இன்னைக்குன்னு பார்த்து பட்டாப்பட்டி போட்டேன். நேத்து அவ்வளவு தூரம் திட்டி அசிங்கப்படுத்திட்டு வந்த என்னமா இங்க வந்து நிக்கிறாரு? இந்த ஆளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. ஏங்க, நேத்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்த இன்னுமா உங்களுக்கு குறைக்கல? எதுக்குங்க என் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்றீங்க? துளசி, நீ சும்மா இருமா. இப்பவும் சொல்றேன், பேசாம இங்க இருந்து போயிருங்க, இல்லன்னா கட்டி ஊரை கூட்டிடுவேன். துளசி. மா நீ சும்மா இருமா. யோ, இவ்வளவு தூரம் சொல்ற, இன்னும் நின்னுட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்ல? போய் இங்கிருந்து. துளசி, அவர்கிட்ட மரியாதையா பேசு. மா, இவர் யாருன்னு உனக்கு தெரியாதுமா. அன்னைக்கு இவர் நம்ம நிலத்தை வாங்க வரலமா, வேற ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்காரு. நான் போற இடம்லாம் வந்து நிக்கிறாரு, பேசுறாரு. ச்சே, அவர் யாருன்னு தெரியாம அவரை பத்தி தப்பா பேசாத. யாருமா இவரு? சொல்லுமா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் எதுக்கு இவருக்காக வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க? சொல்லுமா, யார் இவரு? சொல்லுங்கறல. இவர் தாண்டி உன் அப்பா. இத்தனை வருஷமா இந்த ஊரு உலகமும் உன் அப்பா யாரு உன் அப்பா யாருன்னு கேட்டுச்சே, இப்ப சொல்றேன்டி, இந்த மனுஷன் தான் உன் அப்பா. இல்லம்மா, எனக்கு அப்பான்னு யாருமே கிடையாது. இவரை முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. இத்தனை வருஷமா நீயும் நானும் உயிரோட இருக்கமா இல்லையான்னு கூட தெரியாம இருந்தாரே, அதே மாதிரி இருந்துக்க சொல்லு. புருஷன் இல்லாதவனும் அப்பம் பேரு தெரியாதவனும் நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்போம். இத்தனை வருஷமா நம்மளை பத்தி கவலைப்படாதவரு இனியும் நம்மளை பத்தி கவலைப்பட தேவையில்லமா. போ சொல்லுமா இவர. துளசி, தயவு செஞ்சு என் பேரை சொல்லாதீங்க. இப்பவும் சொல்றேன், என் மேலயும் சரி எங்க அம்மா மேலயும் சரி உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இங்க இருந்து போயிருங்க. எதுக்குங்க இப்ப அழுதுட்டு நிக்கிறீங்க? போங்கன்னு சொல்றேன்ல. நான் பண்ணலாம் தப்புதாம்மா. என் தப்பு உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கிட்ட நிக்கிறேம்மா. என்ன மன்னிச்சு ஏத்துக்கம்மா. இனிமே நான் உங்களை விட்டு போக மாட்டேம்மா. நான் கும்பிடுற சாமியா நினைச்சு உங்களை கேட்கிறேம்மா. 2 பேரும் என்ன மன்னிச்சிருக்கம்மா. பாவ மன்னிப்பு கேட்டு வந்து நிக்கிறேம்மா. நான் பெத்த மகளை இந்த அப்பனை ஏத்துக்கம்மா. சரி, நாங்க 2 பேரும் உங்களை ஏத்துக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணணும். என்னம்மா பண்ணணும்? லட்சுமி தான் என் பொண்டாட்டி, துளசி தான் நான் பெத்த பொண்ணுன்னு இந்த ஊர் அறிய நீங்க சொல்லணும். உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த ஊர் அறிய உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேம்மா. எப்போ? அதுக்கான நேரம் வரட்டுமா? நான் கண்டிப்பா ஊரறிய சொல்றேன். அதுக்கான நேரம்னா? அம்மாடி, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனுக்கு உங்களை பத்திலாம் தெரியாது.
அவனுக்கு முதல்ல உங்களை பற்றி சொல்லணும். அவன் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசை பக்குவமாக்கி உங்களை ஏற்றுக்கணும். அப்போ நான் ஊரறிய எல்லா உண்மையும் சொல்கிறேம்மா. சரி. எனக்கு இது போதும்மா, வேற எதுவுமே வேண்டாம். நான் வரேம்மா. அப்பா, இத்தனை வருஷமா ஏன்பா எங்களை பார்க்க வரல? எங்களை பிடிக்கலையா? எங்களை பிடிக்காமதான் இத்தனை வருஷமா எங்களை ஒதுக்கி வச்சிருந்தீங்களா? அம்மாடி, இப்படிலாம் பேசாதம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான்ப்பா கஷ்டமா இருக்கு. அப்பா, மானிடா, யாரா? நான் கேட்ட வரங்களை அளிக்கும் தேவதை. தேவதையா? என்னை பற்றி நீங்கள் பேசியதை கேட்டு நான் உங்கள் முன்னே தோன்றி இருக்கிறேன். எதுக்குமா? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் உனக்கு அப்படியே தருகிறேன். விவசாயம்லாம் இப்ப லேசுப்பட்ட காரியம் இல்ல. கடவுளையோ மனுஷனையோ நம்பி யாரும் விவசாயம் பண்ண முடியாது. நீங்களும் விவசாயம் பண்ணணுங்கிற உங்க முடிவை மாத்திக்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு என்னமோ அவர் சொன்னது சரிதான் தோணுது வேட்டையா. என்னண்ணே சொல்றீங்க? பின்ன என்னையா, ஒரு பக்கம் புதுசா அணைய கட்டுவோன்னு மிரட்டுறாங்க, இன்னொரு பக்கம் கட்டின அணையில தண்ணியை தக்க மாட்டோன்னு போராடுறாங்க. மழையும் பெய்ய மாட்டேங்குது. அப்புறம் எதை நம்பி நம்ம ஊர் விவசாயிங்க நாத்து நடுவான்? உண்மையை சொல்லணும்னா நம்மளாம் நாதி எத்து போய் இருக்க வேட்டையா. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையாண்ணே? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்னது? வடிவேலண்ணே ஒரு படத்துல சொல்லுவாரே, அது மாதிரி நம்ம ஊரை அலேக்கா தூக்கி கொண்டு போய் மாப்பி ஊப்பி காப்பிக்கு நடுவுல கொண்டு வச்சோம்னு வெயி, கங்கா நதி நம்ம ஊருக்குள்ள வந்துடும். அப்புறம் நம்ம ஊர்ல முப்போகமும் விளைச்சல்பேன். என்னையா பாக்குற? இனிமேல் நம்ம ஊர்ல விவசாயம் பண்றதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. நீ பேசாம ரியல் எஸ்டேட் பண்ண, அதான் உனக்கு சரியா இருக்கும். ரியல் எஸ்டேட்டா? ஆமையா, நீயும் ஆளு வேற ஓங்கு தாங்க வாட்ட சட்டமா இருக்கியா? இந்த நாயக்கிட்ட இழுத்துட்டு போவாங்களே அந்த சைஸ்ல 4 இரும்பு சங்கிலி பிரேஸ்லெட் வாங்கி தரேன். அதை கழுத்துல கையில போட்டுட்டு ரியல் எஸ்டேட் ஆரம்பி, அதான் உனக்கு சரியா இருக்கும். சுத்தி விவசாய நிலம், நடுவுல எவனோ 6 ஏக்கர் நிலத்தை பிளாட் போட்டு விட்டுருக்கான் பாரு. இது மாதிரி பண்ணியா, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். சரிண்ணே, இப்போ ரியல் எஸ்டேட் பண்றதாவே இருந்தாலும் நிலத்துக்கு நான் எங்கண்ணே போறது? அதான் உன்னால 3 ஏக்கர் இருக்குல்ல, அதான் பிளாட் போட்டு வித்துருவோம். போனேன் நிலத்தை நான் அடமான வச்சதுக்கே மாமான வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு. இதில் பிளாட்டு போட்டு வேற வைக்கிறேன்னு தெரிஞ்சு அப்புறம் என்னைய போட்டுருவாரு. அதுவும் இல்லாமல் அது என் தாத்தா எனக்கு கொடுத்த நிலம். என் உசரே போனாலும் அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ தேவையில்லாமல் பேசி என்னை குழப்பிட்டு இருக்காத. வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ விவசாயம் தான் இனிமேல் எனக்கு எல்லாம். இறங்கி பார்க்கறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணதானே, அதை நான் விட்றதா இல்லை. சரி, இப்போ அடுத்த என்னதான் பண்ண போற? அடுத்ததான் ஒரு முக்கியமான வேலை பார்க்க போறேன். என்னையா? முதல்ல இந்த துண்டை கொடு. என்ன குளிக்க வேண்டியா? ஆமா, முதல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எந்திக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா யோசிப்போம். எப்பாடா, நானும் ஏதோ வேலை சொல்லிடுவானு பயந்துட்டேன். அப்போ நானும் தூங்குறேன். தூங்கி தோலை. எப்பா
ஏன்னா ஆ, நம்ம சின்ன வயசுல ஒரு கதை படிச்சோமே, ஆ. கோடாலியை தொலைச்சிட்டு கஷ்டப்படுற ஒரு ஏழை மரவெட்டிக்கு முன்னாடி ஆமா ஒரு தேவதை தோன்றினானு. ஆ, ஆமா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு தேவதை தோன்றினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏ வேட்டையா, அதெல்லாம் கதையில மட்டும்தான் ஏன் நடக்கும்? பேசாம தூங்கியா? அதானே, நம்ம வாழ்க்கையில எங்க அதெல்லாம் நடக்க போகுது. ஏய் காக்கா, பா. காக்கா. ஏய் யாரா அது? தூங்கும்போது கல்ல கொண்டு அடிக்கிறது? தைரியம் இருந்தா வெளியே வாங்கடா. அடிச்சு விளையாடுறதெல்லாம் ஒரு விளையாட்டானே. ஏ நான் எங்கே ஒன்னு அடிச்சேன்? ஏன் மேலே யாரோ கல்ல கொண்டு அடிச்சிட்டாங்கன்னு எஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கோமலி அடிச்சாங்க. ஆமையா? ஏய், எவன்டா அதை தூங்கும் போது கள்ள கொண்டு அடிக்கிறது? மானிடா, யாரா? நான் கேட்ட வரங்களை அளிக்கும் தேவதை. தேவதையா? என்னை பற்றி நீங்கள் பேசியதை கேட்டு நான் உங்கள் முன்னே தோன்ற இருக்கிறேன். எதுக்குமா? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் உனக்கு அப்படியே தருகிறேன். ஹார்லிக் சாப்பிட்ற தேவதையா இருக்குமோ? யோ 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 யோ, டக்குன்னு எதாவது கேளியா? என்னத்தனை கேட்கறது? யோ பீரு கேளு, காரு கேளு, பங்களா கேளு, அப்புறம் நகை நட்டு, வீடு வாசல், தோட்டம் துறவு அப்படின்னு எல்லாத்தையும் கேளியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏ என்னையா எப்படி சொல்ற? இது தேவதையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் நாம பேசினதை இவ்வளவு நேரம் ஒட்டு கேட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி கட்டையா கொடுக்குறா. கட்டையை கொடுக்குறாளா? இங்க பாருமா, நீங்களா இப்ப வெளியில வந்துட்டீங்கன்னா சமாதானம், இல்லன்னு வெய்யே. ஏய் வெளியே வா. இது தேவதையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் நாம பேசினதை இவ்வளவு நேரம் ஒட்டு கேட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி கட்டையா கொடுக்குறா. கட்டையை கொடுக்குறாளா? இங்க பாருமா, நீங்களா இப்ப வெளியில வந்துட்டீங்கன்னா சமாதானம், இல்லன்னு வெய்யே. ஏய் வெளியே வா. வேட்டையா, உண்மையிலேயே தேவதை தான் வந்திருக்கு. ஒரு வத்தலு, ஒரு சொத்தலு. பரவாயில்லையே, அது இதுன்னு கேட்டு ஏமாறுவீங்கன்னு நினைச்சேன். சுதாரிச்சிட்டீங்க. யாருங்க நீங்க? தேவதை. பார்க்க தேவதை மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா யாருன்னு சொல்லுங்க. நிஜமாவே தேவதை தாங்க. ஆடம். உங்களுக்கு வரம் கொடுக்க வந்த தேவதை. அப்படியா? என்ன வரம் கொடுக்க போறீங்க? விவசாயத்துக்கு உதவி பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். எனக்கு என்ன உதவி பண்ண போறீங்க? உங்களை என் தாத்தா கிட்ட கூட்டிட்டு போறேன். அவரோட சேர்ந்து விவசாயத்துல நானும் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். ஆமா, யார் உங்க தாத்தா? இயற்கை விவசாயி நல்ல சிவன் தெரியுமா? ஆமா, அவரு பெரிய ஆளாச்சம்மா. அவர் தான் எங்க தாத்தா. உங்களை இப்ப அவர்கிட்ட தான் கூட்டிட்டு போறேன். நல்லது நடக்கும் நம்பினா தாராளமா இந்த தேவதை கூட வரலாம். அண்ணே, நான் இந்த தேவதையை நம்புறேன். அப்படின்னா நானும் நம்பித்தான் ஆகணும்.
தேங்க்ஸ். எதுக்கு? தேவதான்னு சொன்னதுக்கா? இந்த தேவதையை நம்பி என் கூட வரேன்னு சொன்னதுக்கு. வாங்க, வீடு வர வரைக்கும் உங்க கதையை சொல்லிட்டு வாங்க, பேசிட்டே போலாம். அப்படின்றீங்களா? ம், போலாம். ஏ வேண்டி, அது நீ தள்ளிட்டே வந்துரு, நாம போலாம். என் பேர் வேட்டையங்க, ஊர் செங்கோட்டை. மற்றதெல்லாம் இந்த கடலை ஊட்டிங்கன்னா சொல்றேன். துண்டை கூட மறந்துட்டு போறான் பேரு. ஏய், வாங்க வாங்க, இதுதான் என் வீடு. இருங்க, தாத்தாவை கூப்பிடுறேன். தாத்தா, தாத்தா. கலையரசி. கலையரசியா? பொருத்தமான பேர் தான். என்னடா கலையரசி, கொஞ்சம் இரு. நம்ம செல்லக்கண்ணுக்கு அமிர்த கரசலை செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி தாத்தா.